குடமுருத்தி ஆற்றில் கட்டப்படும் தடுப்பணையால் 1.10 லட்சம் ஏக்கர் பாசன விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அந்த பணி பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாம் தற்போது தஞ்சை மாவட்டம் கல்லணை அருகே உள்ள குடமுருட்டி ஆறில் இருக்கிறோம். இந்த குடமுருட்டி ஆறு என்பது கிட்டத்தட்ட 1,10,000 பாசன விவசாயம் பெறும் ஆறு ஆகும். இது தஞ்சையிலிருந்து திருப்பந்துருத்தி உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக திருவாரூரின் ஒரு பகுதியான வலங்கைமான் பகுதிகள் வரை விவசாயம் செய்வதற்காக இந்த குடமுருட்டி ஆறு என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டெல்டா பாசன விவசாயத்திற்காக கடந்த 12ஆம் தேதி தமிழக முதல்வர் மேட்டூர் அணையை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் 15ஆம் தேதி அன்று கல்லணையையும் திறந்து வைத்தார். இந்த கல்லணையை 15ஆம் தேதி திறந்து வைத்த நிலையில் தற்போது இந்த குடமுருட்டி ஆறில் 16ஆம் தேதியிலிருந்து தண்ணீரை நிறுத்தி வைத்து சிறிதாக தடுப்பணை கட்டும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருவது என்னவென்றால், தண்ணீர் வருவது மட்டும் முக்கியமல்ல, முறையாக தூர்வாரும் பணியை உடனடியாக முடிவு செய்து தண்ணீர் என்பதை உரிய காலத்திற்குள் தங்கள் பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையில் தண்ணீர் திறக்கப்பட்ட பிறகு திறந்து விடப்பட்ட தண்ணீரை நிறுத்தி வைத்து இந்த தடுப்பணை என்பதை கட்டினால் தடுப்பணை பணிகளும் முழுமை பெறாது. அதேபோல் விவசாயம் செய்வதற்காக ஆயத்த பணியில் ஈடுபட்ட விவசாயிகளும் பாதிக்கப்படுவோம் என தெரிவித்திருக்கின்றனர். நாம் தற்போது இந்த காட்சிகளில் பார்க்கலாம். அந்த பகுதியில் அந்த தடுப்பணை என்பது கட்டப்படுகிறது. அரசு துறை அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டபோது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், இந்த கட்டுமானத்தில் எந்த விதமான சிமெண்ட் பூச்சி கலவையும் இருக்காது. அதனை சுற்றி வேலி அமைத்து அதனுள் கரும் பாறைகள் மட்டுமே நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். இது முழு நிதியில் இருந்து செய்யப்படும் பணியானது இல்லை. ஒரு சேமிப்பு பணத்தில் இருக்கக்கூடிய தொகையில் ஒரு முன்னோட்டம் என்று அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் கூட விவசாயிகளின் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது என்றால், தண்ணீரை அடைத்து வைத்து இந்த தடுப்பணை என்பதை தண்ணீர் திறந்ததுக்கு பிறகு செய்யாமல், தண்ணீர் திறப்பது ஜனவரி மாதம் 28ஆம் தேதியோடு கல்லணையில் தண்ணீர் திறப்பது என்பது முடிவுக்கு வந்துவிடும். அதன் பிறகு ஒரு மாதம் கழித்தால் ஆற்றில் உள்ள நீர்கள் எல்லாம் வற்றிவிடும். அந்த சமயத்தில் ஏன் இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த தடுப்பணையை கட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றனர். விவசாயிகளின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தற்போது இந்த குடமுருட்டி ஆறில் ஒரு பகுதியில் தண்ணீர் என்பதை திறந்து வைத்து மறுபுறம் பணி என்பதை நீர்வளத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். தற்போது இந்த குடமுருட்டி ஆறை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி சுகுமாரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த தடுப்பணை கட்டும் பணியில என்ன பிரச்சனை? தண்ணீர் இப்போ திறந்ததுக்கு அப்புறம் இந்த தடுப்பணை கட்டுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படும்? சார், ஜனவரி மாதம் 28 மேட்டூர் சாத்துறாங்க. 5 மாதம் அதிகாரிகள் தூங்குறாங்களா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஜூன் மாதம் 5ஆம் தேதி கல்லணை திறந்தாங்க. மறு 2 நாளில் திருப்பூர்த்தி பகுதிக்கு எங்கள் அந்த ஆற்றுல 1,10,000 ஏக்கருக்கு தண்ணி வர வேண்டிய சூழ்நிலையில் 16ஆம் தேதி இந்த தடுப்பணை கட்டும் பணியை நடக்கிறது எங்களுடைய வயிற்றில் அடிக்கிறது நியாயமா? எங்களுடைய வரிப்பணம் இப்படியெல்லாமா கொள்ளையடிக்கப்பட வேண்டும்? நியாயமா? மனசாட்சி இருக்குங்களா? 5 மாதம் தூங்கிக்கிட்டு போய் என்ன பார்க்குறீங்க? இதனால் இந்த பகுதி உள்ள விவசாயிகளுக்கும் தண்ணி வேணும். அதை பண்ணாமல் எங்கள் தண்ணியை அடைச்சி திருவாரூர் மாவட்டம் வரலையும் எங்களுக்கு பாதிப்பு பண்ணுறது எந்த விதத்துலங்க நியாயம்? இப்போ தண்ணி திறந்துட்டாங்க. இப்போ இந்த பணியால என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? இந்த பணியினால இதுக்கு செலவிடப்பட்ட தொகையெல்லாம் வேஸ்டா போகும். தண்ணியோட தண்ணியா போயிடும். முறையா எங்களுக்கு தண்ணி வராது. இந்த பணம் யார் கணக்கில் எங்கேருந்து எடுக்க போறாங்க? நியாயமா எங்களுக்கு தீர்வும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, எங்களுடைய வரி பணமும் வீணா போகும், கொள்ளையடிக்கப்படும். நீங்க இது 5 மாசத்துக்கு முன்னாடியே ஜனவரி 28 தண்ணி மேட்டூரை சாத்தும் போது உடனே கட்டுமான பணியை துவங்கியிருக்கலாம். நியாயமா நடந்திருக்கும், தரமா இருக்கும். தரமில்லாத பணியை என்னத்துக்கு செய்யணும்? தண்ணி திறந்து விட்டு பண்றது நியாயமா? மனசாட்சி இருக்கா அதிகாரிகளுக்கு? நீங்க இந்த இதை உடனே நிறுத்தி அடுத்த ஆண்டு செய்யுங்க, தரமா செய்யுங்க, நியாயமா செய்யுங்க, மக்களுடைய வரிப்பணத்தை முழுமையா செய்யுங்க. அதாவது தற்போது இந்த பணியை நிறுத்தி இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த பணி என்பதை தொடர்ந்தால் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வராது என்பதை தெரிவிக்கும் விவசாயிகள் இது போன்ற பணிகளை ஆற்றில் தண்ணீர் செல்லாத காலங்களில், அதாவது ஜனவரி 28ஆம் தேதி அன்று கல்லணை மூடிய பிறகு இந்த தடுப்பணை கட்டும் பணிகளை தொடங்க வேண்டும். இல்லையென்றால் இதற்கு செலவிடப்படும் நிதியும் வீணாகி போய்விடும். அதேபோல் தண்ணீர் வராத சூழலில் 1,10,000 ஏக்கர் விவசாயமும் பாதிக்கப்படும் என இந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார்.